கோவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன் வீட்டில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நிறைவு பெற்றது. கோவை மாநகர மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் வீட்டில் திறனற்ற திமுக அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தினர். இந்த சோதனைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மற்றும் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி ஆகியோர் கடும் கண்டனம் தெரிவித்தனர். மேலும் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி மற்றும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆகியோர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனனை நேரில் சந்தித்து சோதனை குறித்து கேட்டறிந்தனர். மேலும் இதேபோல அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் பொள்ளாச்சி ஜெயராமன், சே தாமோதரன், PRG அருண்குமார், AK செல்வராஜ், KR ஜெயராம், VP கந்தசாமி ஆகியோரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனனை நேரில் சந்தித்து பேசினர். இதையடுத்து இந்த சோதனை நிறைவடைந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன் இந்த சோதனை அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் நடத்தப்பட்டது என்றும் வீட்டில் இருந்து எந்த ஒரு பொருளையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்யவில்லை எனவும் தெரிவித்தார். இது சோதனைங்கிறது ஒரு காழ்ப்புணர்ச்சியில் பண்ணுறாங்க. 2,75,00,000 அக்கௌண்ட்டில் இருக்குது. எதுவுமே நான் 2016 அப்டேட் தாக்கல் பண்ணியிருக்கேன். 2021 நான் அப்டேட் தாக்கல் பண்ணியிருக்கேன். எல்லாமே அக்கௌண்ட்டில் இருக்குது. அவங்க சோதனையெல்லாம் 2 மணி நேரத்தில் முடிச்சுட்டு இன்னைய வரைக்கும் அவங்களுக்கு ப்ரொசீஜர் 7 மணிக்கு தான் வெளியே போகணுங்கிற மாதிரி அவங்க இருந்தாங்களே. எதுவுமே இல்லை, எல்லாமே நான் சட்டப்படி கரெக்டாக தான் இருக்குது. எந்த வித எதுவும் இல்லை. அதில் மடியில் கணம் இருந்தால் தானே வழியில் போய் எனக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாமே ரெக்கார்டிக்கலாக என்னுடைய இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணது அப்படியே எல்லாமே கணக்கில். இன்னைக்கு ஏதாவது இந்த சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு? ஒன்றுமே பறிமுதல் செய்யலை. ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போனாங்க.